அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறைகிறேன். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் குரூப் 4ஓட சிலபஸ் மாற்றம் வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பேக் அல்லது ஒரு எல்லாருக்குமே ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டிஎன்பிசி 2025க்கான குரூப் 4 எக்ஸாம புதிய பாடத்திட்டத்தை அதிரடியா மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த டைம்ல எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். பட் இருங்க பாய், நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஆர்எல் அகாடமி இருக்கு. என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 4 சிலபஸ் மாத்திருக்காங்க. குரூப் 2 ரிசல்ட் விட்டு அடுத்த நாளே என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. இது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒன்றுதான். பட் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க, குரூப் 4ஓட சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன சார் மாற்றம், இது பாதகமா சாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா நியூவா வரவங்களுக்கு இது சாதகம் தான். நியூவா வரவங்களுக்கு இது சாதகம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு பாதகம் தான். பட் இருந்தாலும் அவங்க அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்றதான் முக்கியமா சொல்ல முடியும். அதே மாதிரி ஏன் நம்ம இதுல இந்த குரூப் 4 அப்டேட்டை போடுறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு படிச்சவங்களுக்கு குரூப் 4க்கு பக்காவான ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க ஈஸியா குரூப் 4 தமிழ்ல ஈஸியா 100க்கு ஒரு 75 அசால்ட்டா போட்டுருவாங்க. அது ஏன் சொல்றேன்னு சிலபஸை பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரொம்பவே நிறைய பேருக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்க தனியா தமிழ் படிக்கணும் அவசியம் இல்லை. இனிமேல் நீங்க தமிழ் படிச்சாலே அது குரூப் 4க்கு சேர்த்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பார்ப்போம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஜிஎஸ் 75, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால இலக்கியத்தை குறைச்சிட்டு இலக்கணத்தை அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி போன தடவை குரூப் 2 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த இதுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத விலாவரியா டீட்டெயிலா கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். சோ நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா. சோ பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும், ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விதான். சோ 5 கேள்விக்கு இவ்வளவு சிலபஸ்ன்றப்ப எதுல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். நம்ம உயிரினங்கள், அதாவது இனப்பெருக்க மண்டலம், விலங்குகளோட இனப்பெருக்க மண்டலம், உடல் நலம், சுகாதாரம், இது சார்ந்த கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு சிஏவும் கேட்டுருவாங்க. சரியா? அடுத்து ஜியாகிரபி. இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 1 உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ், யூனிட் 2 ஜியாகிரபி. இதுலயும் பாத்தீங்கன்னா 5 கேள்வி. மேக்சிமம் இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி தான். சரியா? அடுத்து யூனிட் 3 பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி. சோ நிறைய மாற்றங்கள் சிலபஸ் இதுபடியே. சோ ஹிஸ்டரியில 10 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4வது பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 15 கொஸ்டின். சோ எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்றத அவங்களே டைரக்டா கொடுத்துடுறாங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். சோ யூனிட் 9 இருந்ததை பொருளாதாரத்தோட சேர்த்து விட்டுறாங்க. சரியா? இந்தியன் எக்கனாமி 5வது யூனிட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் கேள்விகள். சோ யூனிட் 8ம் இதுல வந்துருச்சு. இதுல 20 கேள்விகள். மொத்தத்துக்கே பாத்தீங்கன்னா 6 யூனிட் தான். 6 யூனிட் போ முடிச்சு விட்டீங்க பாய் அப்படின்ற மாதிரி தான். ஆனா இருங்க பாய் அப்படின்றதுக்கு என்னன்னா, நம்மளோட கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சு. சரியா? நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு விலாவரியா தெரிஞ்சிருக்கும். சோ யூனிட் 6, அதுக்கப்புறம் யூனிட் 5, அதுக்கப்புறம் யூனிட் 4. சோ இதுக்கு நீங்க படிச்சாலே 15, 20, 35, இது ஒரு 55 கொஸ்டின். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 55 கொஸ்டின் இதுல இருந்து தான் கேட்க போறாங்க. சோ யோசிக்காம தயங்காம இப்ப இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ அதுக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, போன தடவை இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், போன தடவை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி சிலபஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். எது? ஆர்எல் அகாடமியில ஜிஎஸ் மெட்டீரியல் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை இப்ப இருக்கிற சிலபஸுக்கு தகுந்தாப்புல நம்ம கண்டிப்பா மாற்றி அமைப்போம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா 10 யூனிட், இந்த தடவை 6 யூனிட் தான். எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ இங்க பாருங்க, இந்த இந்திய தேசிய இயக்கம்ன்றது தனி யூனிட்டா இருந்துச்சு, அதை ஹிஸ்டரியோட சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் இது யூனிட் 9 இது 2 சேர்த்துட்டாங்க. அடுத்து இது 2 யூனிட் 8ன்றத சேர்த்தே முடிச்சுட்டாங்க.
சரியா? அவ்வளவுதான். 6 யூனிட், 6 யூனிட். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல இருந்தும் கண்டிப்பா 10 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ அப்ப நீங்க என்னதான் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல கூட ரீசனிங் கொஸ்டின் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நடந்தது. சோ இதுக்கு நம்ம மெட்டீரியல் கண்டிப்பா ரெடி பண்ணிடுவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஜிஎஸ்சிக்கு நம்ம பக்காவா அப்டேட்டட் இந்த இதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிப்பா நம்ம மெட்டீரியலை ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். சோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இதை சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மெட்டீரியல் பிடிஎஃப் இருந்தாலும் இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேஜர் தமிழ் தான் வந்து எல்லாருக்குமே ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல 100க்கு வந்து 98+ போட்டுட்டா கண்டிப்பா வந்து குரூப் 4 கிளியர் அப்படின்றத எல்லாருமே கேள்விப்பட்டோம். அப்போ 95க்கு மேல போட்டாலே உங்களால கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பட் இங்கதான் வைக்கிறாங்க செக். ஆனா இந்த செக்மேட்டா மாத்துறது யாருன்னா டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃபுல்லாவே இதை பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் படிச்சிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. குரூப் 4 படிச்சவங்க என்னதான் இலக்கணம் இலக்கியம் படிச்சிருந்தாலும் இலக்கியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், இலக்கணத்துக்கு அவ்வளவு கொடுத்திருக்க மாட்டோம். ஆனா டெக்னிக்கல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றப்ப தமிழுக்கு தான் வந்து, ஏன்னா இது ஸ்கோரிங் பார்ட்ன்றத விட எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது பாஸ் ஆனாதான் மற்ற பேப்பரை திருத்துவான். ஓகே, இலக்கணம் பாத்தீங்கன்னா இந்த இலக்கணம் 25 கேள்விகள், பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், சந்திப்பிழை, குறில் நெடு வேறுபாடு, சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள், ஒருமைப்பன்மை, சொல் வேர் சொல்லு, பெயரச்சம். சோ 25 கேள்வி. இதுலயும் பாத்தீங்கன்னா எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரே சொல்யூஷன் நம்ம மெட்டீரியல், தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல். தாராளமா இதை நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா இப்படி நீங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நம்மளோட மெட்டீரியல் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க கிடையாது. ஏன்னா இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்காண்டியே கொண்டு வந்த மெட்டீரியல். அது குரூப் 4க்கு சிலபஸா கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். இங்க பாருங்க. ஸோ 25 டாபிக் இருக்கு, 25 டாபிக். இதுல என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இலக்கியம், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டர், இந்த 15 கேள்வியை தவிர மற்ற எல்லா டாபிக்குமே நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. நம்ம மெட்டீரியல்ல நீங்க அதுல கொடுத்துருக்க எல்லா டாபிக்குமே இருக்கு. ஸோ அரௌண்ட் 85 கொஸ்டின், 85 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதுல கேட்கக்கூடியதுல இருக்கு. இதுல அரௌண்ட் 70 to 75 கொஸ்டின் நம்ம மெட்டீரியல்ல இருந்து கேட்கறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே இலக்கணம் இலக்கியம் சார்ந்த கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க, பிரித்தெழுத, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொலை தேர்ந்தெடுத்தல், பொருந்தா சொல், பிழை திருத்தம், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு என்பது, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், அகர வரிசைப்படி, சொற்களை ஒழுங்குபடுத்தி, விடைக்கேற்ற வினா, எவ்வகை வாக்கியம், எவ்வகை வினா, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள், ஊர் பெயரோட மறு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, புதிய சொற்களை உருவாக்குதல், பொருத்தமான காலம் அமைக்கிறது, இருபொருள் தரது, கலை சொற்கள், சொற்களோட கூட்டு பெயர்கள், பிழை திருத்துதல், அதே மாதிரி பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடை, ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி 25 டாபிக் இருக்கு. இதை ஃபுல்லா பாருங்க. நம்ம இதுல இருந்தா வந்துருக்கும். அவ்வளவுதான். இதுக்காண்டி தான் நான் சொல்றேன். சரியா? சோ இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா அவங்களை வந்து ஜெனரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. அடுத்து சொல்ல கராதி. இதுல நான் சொன்னா இலக்கணம், பிரித்தெழுது, சேர்த்தெழுது வந்துச்சா, சந்திப்பிழை, பிழை திருத்தல் வந்துச்சா, வேர் சொல் அறிதல் வந்து வினையாளன பெயர், இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணல. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்த்தாலே போதும், அதை மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்து சொல்ல கராதி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டது, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இருக்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்கு, பேச்சு வழக்கு எழுத்து இருக்கு, சொல்லும் பொருளும் இருக்கு, இணையான வேறு சொற்கள் இருக்கு, கோடிட்ட இடத்துக்கு சரியான பதில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறு பெயர்கள் சொன்னா, மறு பெயர்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க, வெற்றிலை, அதுக்கப்புறம் பிழை திருத்தம், நேத்து மழை பெஞ்சது, இதெல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, மரபு. சோ இதெல்லாமே நம்மளோட மெட்டீரியல் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மரபு பிழைகள், நாய் கத்தியது, நாய் குறைத்தது, இதெல்லாமே நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. டெமோ காட்டியிருப்போம், தயவு செய்து போய் பாருங்க. இங்க பாருங்க. அதே மாதிரி இதுல நம்ம மெட்டீரியல் எப்படி கொடுத்துருப்போம்னா, ஸ்கூல் புக்ல 6th to 10th இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சியை ஃபுல்லா எடுத்தோம், ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் சேர்த்தும் தான் கொடுத்துருப்போம். அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். சரியா? அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். எதிர்ச்சொல்லு, இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிழை திருத்தம், சந்திப்பிழை இணைக்கிறது, அதே மாதிரி அந்த இக்கு வல்லின மிகுமிடம் எது, எல்லாமே பக்காவா எல்லாமே. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருப்போம். இங்க பாருங்க. அதுக்கப்புறம் மரபு பிழைகள், வினை மரபு, விலங்குகளின் ஒளி மரபு, பறவைகளோட ஒளி மரபு, எல்லாமே பக்காவா வச்சிருப்போங்க.
தயவு செய்து வேணுங்கிறவங்க நம்மளோட மெட்டீரியலை தமிழ் எலிஜிபிலிட்டி இங்க போனீங்க நம்மளோட RLacademy.comல இருக்கு. எப்படி வாங்குறதுன்னு முதற்கொண்டு இருக்கு. யோசிக்காம இப்போ வாங்கி படிங்க. தமிழ்ல ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கலைச்சொற்களும் நம்மளோடதுல இருக்கு. இந்த பிஞ்சு வகைகள் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் அதுல இந்த மரபு பிள்ளைகளை எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்குங்க கண்டிப்பா. ஸோ இதை நீங்க வாங்கி படிச்சாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒளி வேறுபாடு, இந்த ரகர லகர எல்லாமே பக்காவா வேர் சொல்லை கண்டறிதல் இங்க பாருங்க, எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுல இருந்து பக்காவா நீங்க இதை வாங்கி படிச்சாலே உங்களுக்கு போதும் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதுக்கு மேல நமக்கு என்ன வருங்க பாருங்க, வினா பத்தி, விடை பத்தி, புரியுதா? இந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினா 150 ரூபா தாங்க. பிடிஎஃப் என்ட்ரியில தான் வாங்கி இப்ப இருந்தே யூஸ் பண்ணிக்காங்க. 150 பேஜ் கிட்ட. அதே மாதிரி இந்த ஓமையால் விளக்க பெறும் பெயர்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த தமிழ் சொற்கள், கலை சொற்கள் இருக்கா, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வாசிதல், புரிந்து கொள்ளுதல், ஆவண உள்ளடக்கங்கள், பழமொழிகள் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பழமொழிகள். ஓமையால் விளக்க போறதுல பழமொழிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலை சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்துடும். இதுல இருந்து இதெல்லாம் நிறைய டெக்னிக்கல் தான் கேட்பாங்க. இங்க பாருங்க, பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லு, மருவு பெயர்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல், இறந்த காலம், அப்புறம் ஒரு சொல் தரும் பல பெயர்கள். இங்க பாருங்க, கலை சொற்கள் நான் சொன்னா ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே தூக்கி வச்சாச்சு. 6th to 10th வரைக்கும் இருக்கிறத பக்காவா தூக்கி வச்சாச்சு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறது. அதுக்கப்புறம் சொற்களோட கூட்டு பெயர்கள். இங்க பாருங்க, ஒரு எந்த இடத்துல இதாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல் பொருள் பொறுத்துக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தியிலிருந்து வினாவை எடுத்து எழுதுக. இதுல 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம நல்ல நேரமா என்னன்னு தெரியல, உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அரௌண்ட் 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம மெட்டீரியல் இருந்தாங்க வரும். அடிச்சு சொல்றேன், இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் மாற்றம் வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனா நம்ம வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சாரி, அடுத்த வருஷம் வந்து நமக்கான வருஷமா இருக்கும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸும் உங்களுக்கு வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.